இப்போ கார் அவுட்டர் அப்பீரியன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே டென்ட்டு ஸ்க்ராட்சு எதுவுமே உங்களுக்கு மேஜராக தெரில. மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது காரில். உங்களுக்கு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% பக்கத்தில் இருக்குது. அங்கங்கே மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் வண்டியில் இன்னமுமே இருக்குது. ப்ளஸ் வண்டி ரீபெயிண்ட் பண்ணது தான். ரீபெயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோஸுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. டயர்ஸ் எல்லாமே அபோவ் 70% இருக்கும் ஷியோராக. லைட்டாக டென்ட் இருக்குது இந்த இடத்துல. அங்கங்கே மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் காரில் இன்னமுமே இருக்குது. பட் நீங்கள் லாங் ஆன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு குவாலிட்டியில் இருக்குது. நம்ம பக்கத்தில் போயிட்டு மைன்யூட்டாக பார்த்தா இந்த மடம் மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் வண்டியில் அங்கங்கே இருக்குது. ப்ளஸ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 2011 மேனுஃபேக்சரிங் தான். டயர் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டயர்ஸுமே வந்து எக்கோமோ போட்டிருக்காங்க. இயர் வந்து மேனுஃபேக்சரிங் இயர் இதில் மென்ஷன் பண்ணலை. மற்றபடி இங்கே ஒரு ஸ்க்ராட்சு, இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. சேம் 2011 டயர்ஸ் சேம் 4 டயருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80% ஷியராக இருக்குது. இதுதான் பாடி ஃபுல் அவுட்லுக். இப்போ இன்டீரியர்ஸ் பார்ப்போம். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஐ மீன் நம்ம ஸ்டாக்கில் வரும்போது எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸ் போடலை. எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு. எதுவும் மேஜர் ஆக்சிடென்ட்லாம் ஆகல. பஞ்சிங்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் காரில் இருக்க ஆடியோ சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்பீக்கர்ஸ் கேட்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வித் சிஎன்ஜி. உங்களுக்கு இது ஒரு பட்டன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சிஎன்ஜியில் இருக்குது. இதை நீங்கள் பெட்ரோலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ இன்ஜின் ரூம் பார்க்கலாம். जी आप जी होल्ड करो 1 मिनट. இப்போ இன்ஜின் ரூமை பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் பஞ்சிங்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு எதுவுமே மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகலை. பஞ்சிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு டொயோட்டா பேட்ஜிங்குமே கரெக்டாக இருக்குது. இங்கேயுமே டொயோட்டா பேட்ஜிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மேலே ஃப்ரண்ட் பானட்டில் இருக்க பேஸ்டிங்ஸுமே கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இன்ஜின்னு பார்க்குறப்ப நம்ம சேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ் எந்த பெண்டுமே இல்லை. சேஸில் வந்து உங்களுக்கு அடிப்படலை, எதுவுமே படலை. ப்ளஸ் உங்களுக்கு இந்த பாடியோட மெயின் சேஸ்லேயுமே உங்களுக்கு எதுவுமே ஃப்ரண்ட்டில் தான் அடிப்படலை. ப்ளஸ் நீங்கள் இந்த போல்ட்ஸ் நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த போல்ட்ஸ் நட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பேனர் யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே ஒரு நியூ கண்டிஷனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாடல் தான் போல்ட் நட்ஸ் இருக்குது. ஸ்பேனர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போல்டு வந்து கொஞ்சம் மழுங்கி இருக்கும். ஸோ அதனால் அப்படி இருக்கிறப்ப நம்ம இது பிரிக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நம்ம உங்களுக்கு இன்ஜினில் எதுவும் ஆயில் லீக்ஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
இப்பயுமே வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. வண்டி ஓட்டுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது, பிக்கப்புமே ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 2024 போட்டிருக்காங்க. பட் இங்கே டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. மற்றபடி இந்த சைடுமே பார்க்குறப்ப நமக்கு ஒரிஜினல் பஞ்சிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சேம் டொயோட்டா பேட்சிங் இருக்குது. இந்த சைடில் இருக்குது, இந்த சைட் ஃப்ரண்ட் சேஸ், மெயின் சேஸ் இதுலேயுமே உங்களுக்கு வந்து டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் இன்ஜின் யூனிட். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம கார் வாங்குறப்ப புதுசாக வந்து பேஸ்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ரேடியேட்டர், கூலிங் காயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் டிக்கி காட்டுறேன். டிக்கி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் வந்துடுது. ப்ளஸ் உங்களுக்கு மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேஜர் ஆக்சிடென்ட்ஸும் இல்லை. எதுவுமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ண மாட்டோம், எதுவுமே இல்லை. சேம் இங்கிட்டும் பாருங்கள், உங்களுக்கு மேஜர் ஆக்சிடென்ட்ஸில் எதுவுமே ஆன மாட்டோம் இல்லை. சேம் உங்களுக்கு இந்த ஒரிஜினாலிட்டி இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சேம் உங்களுக்கு இன்னமுமே ரியர் டிக்கியில் பஞ்சிங்ஸுமே கரெக்டாக இருக்குது. மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே நடக்கலை. பட் சம்திங் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் காரில் இருந்துச்சு, அதை வந்து அவங்க ரெட்டிஃபை பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் காரோட இது. இதுதான் ஓவரால் காரோட அவுட்லுக். கீழே அண்டர் சேஸ்மே காட்டிடுறேன். அண்டர் சேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட்டு பெருசாக எதுவும் பிடிக்கல. ப்ளஸ் உங்களுக்கு எதுவுமே இதெல்லாம் அடியில் எதுவுமே படலை. உங்களுக்கு இன்ஜின் ஓடுறதே உங்களுக்கு தெரியல, இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது உங்களுக்கு. இங்கேயும் பார்க்குறப்போ உங்களுக்கு சேசஸ்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இல்லை. ஸோ இதுதான் வண்டியோட A to Z டோட்டல் ஓவரால் இது. பார்க்க ஒரு நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. ஸோ இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணி காரை புக் பண்ணிக்கோங்க. கார் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது காரு. யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த காரை புக் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம். ஷூர். யா, தேங்க்யூ.